குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம லிசார்ட் போஸ் என்று அழைக்கக்கூடிய பல்லியினுடைய தோற்றத்தை ஒத்த ஆசனத்தையும் குரோடைல் போஸ் என்று அழைக்கக்கூடிய முதலினுடைய தோற்றத்தை ஒத்த ஆசனத்தையும் பார்க்க போறோம். இந்த இரண்டு ஆசனம் ப்ரோன் போஸ் என்று அழைக்கக்கூடிய குப்புற படுத்த நிலையில் வரக்கூடிய ஆசனங்களை உள்ளடக்கியது. பொதுவா இந்த இரண்டு வகை ஆசனங்களும் உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயத்தை நல்லா விரிவடை செஞ்சு அதன் மூலமாக நல்ல காற்றோட்டம் நல்ல ரத்த ஓட்டத்தை அடைய செய்தல மிக முக்கிய பங்கு வகிக்குது. லோவர் அப்டோமென் ரீஜியனும் நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கறதுனால அது அதனுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறைக்குது. இந்த அளவுக்கு வயிற்றுக்கும் உங்களுடைய தோள்பட்டைக்கும் உங்களுடைய ரிப்கேஜ்க்கும் நல்ல ஆற்றலையும் நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகக்கூடிய ஆசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் லிசார்ட் போஸ் என்று அழைக்கக்கூடிய பல்லியினுடைய தோற்றத்தை ஒத்த ஒரு ஆசனம். இந்த ஆசனமானது உங்களுடைய முதுகு மற்றும் தோள்பட்டை பகுதிக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆசனமா விளங்குது. வாங்க இந்த பயிற்சியை நாம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வசதியான வஜ்ராசன அமர் நிலையில 5 to 10 பிரீத்திங்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நீல் டவுன் பண்ணிட்டு கைகளை நீட்டியபடி கேட் பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க. வழக்கமான கேட் போஸில் எந்த அளவுக்கு கால்களுக்கும் கைகளுக்கும் நடுவே இடைவெளி வேணுன்றதை நீங்கள் நிர்ணயம் செஞ்சுக்கலாம். பின்பு நிதானமாக உங்களுடைய எல்போஸை பெண்ட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்குறபடி நீங்கள் உங்களுடைய ஃபோர் ஆர்மை ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்டால் லெஃப்ட் அப்பர் ஆர்மையும் லெஃப்ட் ஹேண்டால் ரைட் அப்பர் ஆர்மையும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெடி பொசிஷன் சரியாக உங்களுக்கு பேலன்ஸ்டாக கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய முதுகு பகுதியை நல்லா பின்புறம் வளைச்சு உங்களுடைய தாடை பகுதி, அதாவது உங்களுடைய சின் பாயிண்ட்டை ஃப்ளோரில் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நெக் ரீஜனில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். பேக் ரீஜனில், அதாவது உங்களோட ஸ்பைனில் நல்ல ஒரு டவுன்வர்ட் ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் உங்களோட ஹிப் ரீஜனில் நல்ல ஒரு பெயின் கிரியேட் ஆகும். அதனால் இந்த ஆசனமானது உங்களுடைய கழுத்து, முதுகு பகுதி மற்றும் உங்களுடைய இடுப்பு பகுதி, இந்த 3 பகுதிகளுக்கும் நல்ல ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆசனமா அமைது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டயாஃபார்ம் மற்றும் உங்களுடைய லங்ஸ்க்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனை இது கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு நன்மை பெறக்கூடிய இந்த ஆசனத்தை 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக உங்களுடைய எல்போஸை ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணி இந்த ரெடி பொசிஷனுக்கு வந்துடுங்க. பின்பு நிதானமாக ஒவ்வொரு கையா ரிலீஸ் பண்ணி ரேபிட் போஸ்க்கு போயிடுங்க. ரேபிட் போஸ்ல நல்ல ஒரு 1 minute வரைக்கும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 more rounds நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் உங்களுடைய அடி முதுகு பகுதிகளுக்கும் நுரையீரல் பகுதிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆசனமாக வரக்கூடியது. இந்த ஆசனமானது குரோக்கடைல் போஸ் என்று அழைக்கக்கூடிய முதலினுடைய தோற்றத்தை ஒத்த ஆசன வகைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆசனங்களில் ஒரு ஆசனமாக வருகிறது. குறிப்பாக இந்த வகை ஆசனம் உங்களுடைய அடிமுதுகு பகுதியை தூண்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல நீங்க குரோக்கடைல் ரெஸ்ட் போஸ் என்று அழைக்கக்கூடிய மகராசனா நிலையில 5 to 10 சுவாசங்கள் எடுத்ததுக்கு பின்னாடி நிதானமாக உங்களுடைய எல்போஸை உங்களுடைய பாடிக்கு க்ளோஸா கொண்டு வந்துருங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபிங்கர்ஸ் ஃபேஸிங் ஃபார்வர்டில் இருக்கணும். ஸோ நேரான நிலையில் முதுகு நல்ல வளைந்த நிலைக்கு கொண்டு வாங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய ஒவ்வொரு கைகளையும் உங்களுடைய தாடைக்கு அருகில், அதாவது உங்களுடைய சின் பாயிண்ட்டுக்கு நேர்பை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளங்கைகளால் உங்களுடைய தாடை பகுதியை சரியாக பொருந்திய வண்ணம், அதே நேரத்தில் எல்போஸ் ஃப்ளோரில் சரியாக ஊன்றிய வண்ணமும் நீங்கள் வச்சுக்கோங்க. 2 கால்களும் ஒன்றாக சேர்ந்த நிலையில் நல்ல முதுகு பின்புறம் வளைந்த நிலையிலும் நீங்கள் இந்த பொசிஷன் இருக்கணும்.
இந்த பொசிஷன் உங்களுக்கு சரியா கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமாக உங்களுடைய கால்களை மடிக்கலாம். வலது காலை மடிச்சு நீட்டணும், பின்பு இடது காலை மடிச்சு நீட்டலாம். கால்களை உயர்த்தும் பொழுதோ மூச்சை உள்ள இழுக்கிறதும், கால்களை கீழே இறக்கும் பொழுது மூச்சை வெளியேறதுமா நீங்க இந்த பயிற்சியை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கால்களை மடிக்கும் பொழுது உங்களுடைய ஃபுட்டோட ஹீல் பாயிண்ட் வந்து உங்களுடைய தைஸ்க்கு நியர்பை கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். இது ஒரு கிராஜுவல் ஸ்பீட்ல நீங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய அடிமுதுகு பகுதியில் மசில்ஸ்ல இறுக்கத்தையும் தளர்வையும் உருவாகிறத உங்களால் உணர முடியும். ஆனால் இந்த வகை ஆசனங்கள் உங்களுடைய அடிமுதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசை மண்டலத்தை தூண்டி அங்கு இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதிலும் அந்த தசை மண்டலத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அளிவதிலும் முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பாக இடுப்பு வலி இருக்கிறவங்க, கால்கள் மரத்து போதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை 1 நிமிடம் வரை நீங்கள் பயிற்சி செய்யலாம். அதுபோல் செய்யும் பொழுது ஓரிரு வாரங்களிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது உங்களால் உணர முடியும். அப் டு 1 மீட்டருக்கு இந்த ஷேக்கிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நிதானமாக நீங்கள் crocodile போஸ் வந்துடுங்க. உங்களுடைய சின் பாயிண்ட்டையோ உங்களுடைய ஃபோர்ஹெட் பாயிண்ட்டையோ உங்களுடைய ஃபிங்கர்ஸ் மேலே பிளேஸ் பண்ணி நல்ல ஓய்வினை உங்களுடைய கழுத்து பகுதிகளுக்கும் முதுகு பகுதிகளுக்கும் இடுப்பு பகுதிகளுக்கும் கொடுங்க. பின்பு இதே பயிற்சி இன்னும் 2 முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த crocodile ஷேக் என்று அழைக்கக்கூடிய டைனமிக் ப்ராக்டிஸை நீங்கள் சிங்கிள் லெக் ஃபோல்ட் பண்ணி செஞ்சது போலயே டபுள் லெக்ஸையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ரைஸ் அப் பண்ணுறதும் டவுன் பண்ணுறதுமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரே நேரத்தில் உங்களுடைய முதுகுத்தண்டினுடைய பக்கவாட்டு பகுதியில் தூண்டக்கூடிய ஒரு ஆசனமாக அமையுது. இந்த பயிற்சியும் நீங்கள் அப் டு 1 மினிட் வரைக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த crocodile ஷேக்கிங் மூமெண்ட்டை நீங்கள் ஓரிரு முறை பயிற்சி செய்ததுக்கு அப்புறமா நிதானமாக ராபிட் போஸ் போய் உங்களுடைய முதுகு பகுதிகளுக்கும் கழுத்து பகுதிகளுக்கும் இடுப்பு பகுதிகளுக்கும் நல்ல ஓய்வினை எடுங்க. ஓரிரு நிமிடங்கள் ஓய்வினை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் மற்ற ஆசன பயிற்சிகளை தொடரலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சிகளையும் அதனுடைய நுட்பங்களையும் அதனுடைய படிநிலைகளையும் பலன்களையும் கவனிச்சிங்களா, பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. உடல் மன அளவில் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.